கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எவ்வளோ தான் வந்து யோசிச்சு பார்த்தாலும், மகாநதி சீரியல்ல இன்னைக்கு குமரன் செஞ்சதெல்லாம் வந்து கம்ப்ளீட் முட்டாள்தனம் தான் சொல்லணும். அவர் வந்து தான் கையில ஆதாரம் இல்லாம இருந்தா வந்து தட்டக்காலர பிடிச்சா சரி. ஆதாரத்த கையில வச்சுட்டு யாராச்சும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு தாம் தும் தாம்னு குதிப்பாங்களா? இப்போ குதிச்சு நடு ரோட்ல வேற நின்னுட்டு, இப்போ கடைசியில வந்து காவேரிக்கு கால் பண்ணி, "காவேரி இப்படி தான் நடந்துச்சு" அப்படிங்கிறத சொன்ன உடனே, அந்த வீடியோவ என்ட்ட அனுப்புங்கன்னு காவேரி சொல்றாங்க. ஆனா அத அனுப்புறதுக்குள்ளார ஒரு டும்கு அப்படின்னு ஒரு இடி அடிச்சுட்டாங்க. இடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொதுக்கடின்னு அவர் கீழே விழ அந்த ஃபோனை எடுத்து டமால் டுமின் கீழே போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு பசுபதி. ஃபோனை எவ்வளோ உடைச்சாலும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான கடைகள் இருக்குது. ஆனால் அந்த கடையில் வந்து வேலை செய்கிறவர் மாதிரி நிவின் இப்போவே பேசுகிறார் அந்த இடத்துக்கு வந்துட்டு. அவ்வளோதான், ஃபோன் உடஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. ஒன்றுமே இல்லை, தண்ணிக்குள்ளார விழுந்து பீஸ் பீஸாக உடஞ்ச ஃபோனை கூட வந்து எடுத்து எப்படியா ரெக்கவர் பண்ணலாம் டேட்டாவை. இவங்க நிவின் கையில் காசு இருக்குது, விஜய் கையில் அவ்வளோ காசு இருக்குது அப்படின்னா ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் இல்லை, நம்ம பார்க்குறவங்களும் கொஞ்சம் அப்பப்போ பேக்குன்னு தான் நினப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதை முடியாது அப்படின்ட்டாங்க, எடுக்க முடியாதுன்ட்டாங்க. சரி, ஓகே, இப்போ எடுக்க முடியாது, ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நாங்கள் தான் உண்மை தெரிஞ்சிச்சுல, நாங்கள் போய் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கிளம்பி நம்பிராஜனை பார்க்க போகிறாங்க. நிவினும் இந்த பக்கம் வந்து குமரனும் சேர்ந்து. இந்த விஷயத்தெல்லாம் காவேரி வந்து கடைசியாக விஜய் கிட்ட சொல்ல, விஜய் ராத்திரியோட ராத்திரியாக பசுபதி வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா நம்பிராஜனை காணோம். நம்பிராஜனா அதுக்குள்ளே ஆள் வச்சு கடத்திட்டாங்க போல். இந்த வெண்ணிலாவிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையா. உடனே இப்போ வேற வந்து காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெண்ணிலா பழி வாங்குற மாதிரிலாம் இல்லை, அவள் சின்னதாக ஒரு கோபத்தை இருந்தால் அவ்வளோதான், இந்த பையதான் இந்த பசுபதி தான் அப்படி பண்ணிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் விஜய்கிட்ட நீங்கள் ஏன் வெளில வந்தீங்க, போலீஸ் உங்களை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம், உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு அவர் தனியாக வேற பேசிகிட்டு இருக்கார். இப்போ எல்லா பக்கமும் வந்து ஒரே நெருக்கடிகள் அதிகமாகுது, ஆனால் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ அதுக்குள்ளார வந்து குமரனுக்கு அடுத்த தகவல் என்ன தெரிய வரப்போகுதுன்னா, அவரோட கடையை யாரோ அடிச்சு நொறுக்கிட்டாங்கிறாங்க. மிரட்டுறாராம், உங்கள் குடும்பத்தையே ஒன்றும்லாம் பண்ணிடுவோம், உண்மையை சொன்னனா அப்படின்னு மிரட்டுறதுக்காக பசுபதி இவருடைய பொட்டிக்கை வந்து காலி பண்ணிட்டார். ஸோ அந்த பிரச்சனை வேற ஒரு பக்கம் ஓடுது. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து இப்படி போயிட்டு இருக்க நிலமையில் அடுத்து கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை வந்து ஒரு கொஷின் மார்க்கில் விடுறாங்க. ஆனால் இவ்வளோ பரபரப்பாக போகும்போது கதை முடிவை நெருங்கிடுச்சா, இல்லை பசுபதி வெண்ணிலா மேட்டரை இப்போதைக்கு முடிச்சாலும் வேற ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்து கதையை கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதை இன்னும் கொஞ்ச நாள் போனா பெட்டரா, இல்லை முடிஞ்சா பெட்டரா? இப்போதைக்கு என்ன மாதிரி ஒரு முடிவை எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.